பனி எரியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் சொல்றது மேஜிக் இல்ல, சயின்ஸ். இந்த பர்னிங் ஐஸை மீத்தேன் ஹைட்ரேட் இல்லாட்டினா மீத்தேன் கால்த்ரேட்னு சொல்றாங்க. இது மிக குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் உள்ள ஆழ்கடல் பகுதியில் உருவாகுது. மீத்தேன் மாதிரி ஒரு வாயு தண்ணீர் மூலக்கூறுகளுக்கு இடையில சிக்கிக்கிட்டு கிறிஸ்டல் மாதிரி உறைந்த திடப்பொருளா மாறுது. இதை பார்க்கறதுக்கு உறைந்த பனி மாதிரியே இருக்கும். பூமியில இப்ப இருக்கக்கூடிய மீத்தேன் ஹைட்ரேட்டோட அளவு தற்போது கிடைக்கும் எல்லா நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற ஃபாசில் ஃபியூல்ஸோட மொத்த அளவுக்கு சமமாகவோ இல்லைன்னா அதை விட கூட அதிகமாகவோ இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆழ்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இதை அகழ்ந்து எடுக்கிறதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. புவி வெப்பமயமாதல் இல்ல ஆழ்கடல்ல ஏற்படுற நிலநடுக்கம் போன்ற காரணங்களால மீத்தேன் ஹைட்ரேட்ல இருக்கிற மீத்தேன் வாயு தானாகவே வெளியே வந்துச்சு அப்படின்னா அது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இந்த மீத்தேன் ஹைட்ரேட் எதிர்காலத்துல மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஃபியூல் சோர்ஸா மாறுமா இல்ல தானாகவே வெளியே வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.